பேர் என்னன்னா, எங்கேருந்து வரீங்க, என்ன ரேங்க் எடுத்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க? அண்ணா என் பேர் திருமூர்த்திண்ணா. நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். என்னோடய ரேங்க் வந்து தரவரிசை 2032. நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கிருஷ்ணகிரியில் எடுத்திருக்கேண்ணா. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? அண்ணா நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேண்ணா. ஓகே. பிஇ மெக்கானிக்கல். பிஇ மெக்கானிக்கல் 2017 முடிச்சேண்ணா. 17 முடித்தேன். டிஎன்பிசி எப்போ படிக்க தொடங்குனீங்க? டிஎன்பிசி 2018 ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 7 வருஷம் படித்தேன். இப்போது கன்சிஸ்டன்சியாக படித்ததால் என்னால் ஒரு அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுண்ணா. ஓகே. 2019-22 எத்தனை கொஸ்டின் போட்டீங்க? 2019 கம்மி தானே போட்டேன், 135 தான் போட்டேன். 2023 150 ப்ளஸ் போட்டேண்ணா. இப்போது 2024 164 கொஸ்டின் போட்டேன். நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிதுண்ணா. போன 2 முறை செய்த என்னென்ன தவறுகளை சரி செஞ்சு பாஸ் பண்ணீங்க? போன டைம் நான் என்ன பண்ணேன்னா, அதிகமாக நோட்ஸ் எடுக்கிறதுண்ணா. அதிகமாக நோட்ஸ் எடுக்கிறத விட்டுட்டேன். இப்போ இந்த டைம் வந்து அதிகமாக நோட்ஸ் எடுத்தேன், நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்கூல் புக்கு நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்கூல் புக்கு மட்டும் தானே எனக்கு கைட் பண்ணுச்சு. சரிங்களா, என்னோட முழுக்க என் வெற்றிக்கு எங்கள் அண்ணன் தானே காரணம். எங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலி எங்கள் அண்ணன் தான் எனக்கு முழுக்க காரணமாக இருந்தாங்க. ஓகே. ஓகே. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படிச்சீங்களா? ஆமாம், நான் ஸ்கூல் புக் மட்டும் தான் படித்தேன். அதர் சூஸ் எதுவுமே படிக்கல நான். சிலபஸ் மட்டும் தான் படிச்சீங்க? ஆமாண்ணா, ஃபுல்லாக படிச்சீங்க? சிலபஸ் வைஸாக கவர் பண்ணி படித்தேண்ணா. ஓகே. அகாடமிக் போனீங்களா, செல்ஃபாக படிச்சீங்க? அகாடமிக் போய் படித்தேண்ணா. ஒரு 7 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு பெரிய ஜேர்னி. ஆமாண்ணா, பெரிய ஜேர்னிண்ணா. செல்ஃப் டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக நான் நிறைய இடத்துல செல்ஃப் டவுன் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஒரு 7 ஆண்டுகள் போது ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா. ஆமாண்ணா, ஸ்டார்டிங் அந்த சப்போர்ட் பண்ணிகிட்டே வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்களா? ஆமாண்ணா, ஸ்டார்டிங்கில் எப்படி படித்தேன்னா, நான் டிஎன்பிசி படிக்கணும்னு சொல்லும்போது எங்கள் ஊர்லேயே ஒருத்தவங்க கை கொடு தம்பி அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாங்க சார். போக படிக்கிறியான்னு கேட்டாங்கண்ணா. இன்னும் நல்லா படிக்கிறான்னு கேட்டாங்கண்ணா. இன்னுமா படிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அதுவே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுலேருந்து தான் மோட்டிவேஷன் ஆகி என்னை நானே ஒரு செதுக்கி படிக்க ஆரம்பிச்சேண்ணா. நிறைய அவமானங்கள் அந்த மாதிரிலாம் என்னையே ஒரு செதுக்கி படிக்க ஆரம்பிச்சேண்ணா. இன்றைக்கி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. மெயினாக எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஓகே. போன வாட்டி கவுன்சிலிங் வரைக்கும் வந்ததுங்களா? இல்லை, நான் போன வாட்டி சிவி மட்டும் தான் அப்லோட் பண்ணேன். கவுன்சிலிங்லாம் வரலண்ணா. இல்லை. ஓகே. அப்போ நீங்கள் என்ன மைண்ட், அப்போ உடனே போனீங்களா இல்லை அடுத்த வாட்டி கண்டிப்பாக அடிச்சிடணும் அப்படின்னு? இல்லை, அடுத்த டைம் கண்டிப்பாக அடிச்சுன்னு முடிவு பண்ணேன் நான். அதோட அதுக்கு அடுத்து திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் உடனே. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிச்சிருக்கீங்க? ஒரு நாளைக்கு மினிமம் 6 hours படிப்பேண்ணா. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. ஓகே. நீங்கள் முடிச்ச காலத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருந்திருக்கலாம். ஓகே. கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் அப்படி இல்லைண்ணா, எனக்கு கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்னோட தனி ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் என்னோட கனவுண்ணா. என்னோடய கனவுங்கிற பட்சத்தில் எங்கள் ஃபேமிலிக்கும் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கனவாக இருந்தது. ஸோ அது அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் அதை கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் ரெவன்யூவில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவே எனக்கு கிடச்சிருச்சுண்ணா. குரூப் 4 தானே இல்லை குரூப் 2 குரூப் 2 கிரேடு போகணும்னு நினச்சேன். இப்போ குரூப் 4 கிடச்சிருக்கு. அடுத்து குரூப் 2 படிக்கணும். அடுத்தடுத்து படிக்கலாம் கண்டிப்பாக. நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறேன்னா, கன்சிஸ்டன்சியாக படிங்க. எப்போ படித்தாலும் கன்சிஸ்டன்சியாக படிங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு. ஸ்கூல் புக்ஸை கண்டிப்பாக கவர் பண்ணி படிங்க. சிலபஸ் கையில் வச்சுட்டு சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி படிங்க. மொமெண்ட் எப்படி இருக்குங்க ஆர்டர்லாம் வாங்கினது? இந்த மூமெண்ட் என்ன சொல்லணும்னா, கண்ணு தண்ணி வந்துருச்சு, அவ்வளோதாண்ணா. ஒரு கண்ணு தண்ணி போதும். ஆனந்த கண்ணீர்பாங்கள்ல, அது என்னால் ஃபீல் பண்ண முடியுதுண்ணா. அதை தவிர என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபோட்டோ எடுக்கிறதுல நிறைய பேரோட கனவு. ஓகே. ஆமாம், நடந்துச்சுல. ஆமாம். அது ஒரு இப்படி ஒரு மூமெண்ட்டாக இருக்கா? இதெல்லாம் நமக்கு நடந்த மாதிரி அப்படி தோணுதா? என்ன மாதிரி இருக்குது? நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா எப்படின்னா வச்சுங்களேன், இந்த டிஎன்பிசி ஆஃபீஸுங்க ரீல்ஸ் நிறைய போடுவாங்க. இன்ஸ்டாவில், யூடியூப்பில் நிறைய ரீல்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே நம்மளுக்கே ஒரு மோட்டிவேட் ஆகும். நிறைய பேர் பேசுவாங்க. அதையும் பார்த்தா மோட்டிவேட் ஆகும். இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு கனவாகவே இருந்துச்சுண்ணா. இன்றைக்கி அது நிறைவேறிச்சுண்ணா. நிறைய பேரோட சக்ஸஸ் கேட்டிருக்கீங்க. ஓகே. நான் சக்ஸஸ் ஸ்பீச் கொடுக்குறது என்னென்னா, என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதாண்ணா. இந்த மாதிரி கேட்டேன். எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமில் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணேண்ணா. அப்புறம் ஓரளவுக்கு கரெக்ஷன் பண்ணிட்டேன். போன அட்டம்ப்ட்டில் எதுவும் மிஸ்டேக் பண்ணலைண்ணா. எதுவும் மிஸ்டேக் பண்ணல. ஓஎம்எல்லாம் எதுவும் மிஸ்டேக் பண்ணல. கடைசி டயத்தில் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன், அவ்வளோதாண்ணா. வேறு ஒன்றும் இல்லை. 164 கொஷின் போட்டேண்ணா. இல்லை, கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் எதுவும் பண்ணலைண்ணா. படிக்க வந்தப்பறம் உங்கள் நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு? நான் உண்மையாக சொல்ல போனால், அந்த படிக்க வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் இவ்வளோ நாலேஜ் இதில் கெயின் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு படிக்க வந்தது. இதில் படிக்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதே. ஸோ நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் சார். என்ன மாதிரியான நாலேஜ் தான் நீங்கள்
ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிக்கலாம் நான் அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சீங்கன்னா? கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அப்பப்போ நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். நான் நியூஸ் பேப்பர் பார்ப்பேன், யூடியூப்பில் வந்துட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்பேன், நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன் நான். ஓகே ஓகே. போன இந்த முறை கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்காம போனவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்கன்னா? அவங்களும் இந்த டைம் வந்துட்டு கிடைக்காம போதுன்னா அவங்க வந்து எந்த விதத்தில் மனசை தளர விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அடுத்த டைம் நல்ல டிபார்ட்மெண்ட்டாக போவீங்க, நல்லா படிங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது கண்டிப்பாக ஹை லெவலில் தான் போய் நிற்கும். அந்த விஷயம் என்றைக்கும் நீங்கள் மறக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. நான் படிக்கிறது மிக முக்கியமாக இருந்தது எங்கள் அண்ணன் தானா, சரிங்களா? அவர் தான் என்னோடய பேக் போனு. சொல்லப்போனால் அவர் தான் என்னோடய பேக் போனு. முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான விஷயத்தில் எனக்கு நிறைய இடம் நின்றுருக்காரு. ஸோ நான் எப்படி சொல்லி நன்றிங்கிற விஷயத்தில் நான் சொல்லி எதுவும் பண்ண முடியாது. ரிலேஷன்ஷிப்பில் நன்றிங்கிற விஷயம் சொல்ல முடியாது. ஸோ நல்லா எனக்கு என்ன சொல்கிறது தெரியலண்ணா. சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா? நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். கண்டிப்பாக தம்பி வந்து சுமாராக தான் படிப்பாப்புல. இருந்தாலும் நான் டீச்சராக இருக்கிறதால அவரை கண்டிப்பாக ஏதாவது ஒரு அரசு வேலையில் கண்டிப்பாக அமர்த்தணும் அப்படின்ற ஒரு தாட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. அதனால் அவனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளாக தொடர்ந்து படிக்கணும் அப்படின்ற மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவேன், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி படிக்கணும், இப்படி நோட்ஸ் எடுக்கணுன்றதை டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாப்புல ஒரு 2-3 டைம்ஸ் வந்துட்டு மைனஸ் ஆச்சு, வெற்றி பெற முடியல. பட் இப்போ வந்துட்டு நல்ல டிபார்ட்மெண்ட்டே எடுத்திருக்காப்புல. எனக்கு அவர் சொன்ன மாதிரி அழுதுட்டேன். இப்போ ஆனந்த கண்ணீரே விட்டுட்டேன். தம்பி இவனுடைய எப்படியாவது இன்னும் ஒரு நல்ல லெவலில் ஆக்கணும்னு நினச்சா அது இன்றைக்கி இந்த நாள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமையுது. கண்டிப்பாக இந்த நாளை என்னால் மறக்க முடியாது. ஃபேமிலி சப்போர்ட்டு கண்டிப்பாக 100% அப்பா அம்மா. மெயினாக எங்கள் 2 பேர்த்துக்கும் மோட்டிவேட் பண்ணுறது என் தங்கச்சி தான். எனக்கு தங்கச்சி, தம்பிக்கு வந்து அக்கா. அவங்க வந்து அவங்கள எப்படி சொல்கிறதுனே தெரில, அம்மா மாதிரி எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ மோட்டிவேஷன். என் தங்கச்சி வந்து அவ்வளோ மோட்டிவேஷன் எங்கள் 2 பேர்த்துக்குமே. அதான் நான் ஒரு அரசு வேலையில் இருக்கிறனால, அதனால் அவரும் அரசு வேலையில் இருக்கணும், தம்பியும் அரசு வேலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு தாட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. அதுக்கு சில ஐடியாக்கள்லாம் சொல்லி உட்காந்து படிக்கணுன்ற விஷயம்லாம், எப்படி படிக்கணுன்ற விஷயம்லாம் சொன்னதால் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் நீண்ட நாள் எடுத்துக்கிட்டார். இருந்தாலுமே நீண்ட நாள் இருந்தாலும் இப்போ கிடைச்சிருக்க வெற்றி வந்து இந்த நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எடுத்தது ரொம்ப உள்ளபடியே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வரும்போது ஆரம்பத்தில் ஃபேமிலியில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சுன்னா நல்லா இன்னுமா படிக்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க. சொந்தக்காரங்க கிட்ட பதில் சொல்ல முடியாது, அக்கம் பக்கம் பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டுகள் சப்போர்ட் பண்ணுறது காரணம் என்ன? இல்லை, அந்த பிரச்சனையெல்லாம் அவர் சந்தித்தார். நிறையா சொந்தக்காரங்கள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, இன்னும் 6-7 ஆண்டுகள் தம்பி படிக்கிறாப்புல இன்னும் வேலைக்கு போக முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கண்டிப்பாக போயிடாப்புல, எனக்கு நம்பிக்கை இருக்குது என் தம்பி மேலே. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 கண்டிப்பாக அடிப்பாப்புல அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சொந்தக்காரங்கிட்டலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னொரு விஷயம் சொல்ல நான் விரும்புகிறேன். அவருக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. அவங்க ஒய்ஃப் வந்த நேரமும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன் உள்ளபடியே. இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல முயற்சி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி வந்து தொடர்ச்சியாக இருக்கணும். அந்த தொடர்ச்சி வந்து கண்டிப்பாக தேர்ச்சியாக மாறும். அந்த தேர்ச்சி வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக அமையும். அப்போ அந்த தொடர்ச்சியான பயிற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு வெற்றியும் கையில் கிடைக்கின்றது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுதான் வந்து இப்போ இனிமேல் படிக்கிற டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் விரும்புகிறேன். மேரேஜ் ஆகிடுச்சுண்ணா. மேரேஜ் ஆகிடுச்சு. எங்கள் ஒய்ஃபும் எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாங்கண்ணா.